முதலாவது உங்கள் எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஆண்டவர் உங்களை உண்மையாலுமே ஆசீர்வதிக்கிட்டோம் இந்த இயரில். அண்ட் நம்ம பாருங்கள், நம்ம லாஸ்ட் இயர் நவம்பர் வரைக்கும் கூட நம்மளுடைய காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் அந்த சீரீஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த மிட் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம அப்படியே டாப்பிக்கலாக கியர் ஷிஃப்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்கிறோம். அண்ட் திஸ் வில் பி த லாஸ்ட் டாபிக்கல் செர்மன் ஆஃப் திஸ் மந்த் ஹோப்ஃபுல்லி. இதுக்கப்புறம் நம்ம வில் பி கெட்டிங் பேக் டு ஜான். நம்ம நெக்ஸ்ட் வீக்கிலிருந்து நம்ம மறுபடியும் யோவான் எழுதின சுவிசேஷத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம கூடிய விரைவில் அதை முடிக்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். பட் எனக்கு இன்றைக்கி என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, ரைட்? ஸ்பெஷல் டே ஆஸ் இன் ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப் 2026. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் மிஸ் பண்ண விரும்பலை. பாருங்கள், இந்த மாதிரி முக்கியமான நாள்களை பயன்படுத்த ஒரு போதகருக்கு தெரியணுமாமா. இதெல்லாம் நான் தியரட்டிக்கலாக படித்தது, பட் அது ரொம்ப ட்ரூ. இந்த மாதிரியான டைம்ஸில் நம்ம சில ரிதம் செட் பண்ணுற டைம் இதெல்லாம். அதாவது சர்ச்சோடைய டைரக்ஷனை செட் பண்ணுற ஒரு டைமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் இயர் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே, நம்ம சபையாக நம்ம கூடி வந்துட்டுருக்குறோம். இந்த இயர் நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்க போகுது? வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நம்ம முன்னாடி இன்னும் 53 வாரம் இருக்குது. ஹவ் ஆர் வி கோயிங் டு ஸ்பெண்ட் ஆர் டைம்? எதில் நம்மளுடைய ரிசோர்ஸஸ், நம்மளுடைய எனர்ஜி, நம்ம எதுக்கு நேரம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்? அதை தான் இன்றைக்கி நான் ஜஸ்ட் அந்த காரியத்தை குறித்து உங்களுடைய கவனத்தை நான் திருப்பலான்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் பாருங்கள், நான் உண்மையாலுமே ஆண்டவருக்கு ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல், வெரி கிரேட்ஃபுல். ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில், எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் நான் பார்க்குறேன். நான் உங்களுக்காக நன்றி சொல்கிறேன். கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்துருக்கிறீங்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய விஸ்டமில், அவருடைய கிரேஸில் நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு நான் பார்த்துருக்குறேன். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க, ஜபத்தில் எப்படியெல்லாம் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க நான் பார்க்குறேன். நீங்கள் ப்ரே பண்ணுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாம் மாறுது. அண்ட் உங்களுடைய நார்மல் உங்களுடைய பேச்சில் கூட ஹியூமன் ப்ரைஸை நான் அதிகமாக உங்கள்கிட்ட கேட்குறதில்ல. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கிறீங்க. அண்ட் நீங்கள் டேக்கிங் கரெக்ஷனில் உங்களை, பிரதர் தப்பு, இதை செய்யக்கூடாது, இது இல்லை பிரதர், இது வேதத்துக்கு புறம்பான காரியமாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறப்போ இதுலேயும் நீங்கள் எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ முதல்ல அது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். முதல்ல ரொம்ப ஈஸியாக அஃபண்ட் ஆயிடுவீங்க. பட் இப்போ வசனத்தில் அப்படி இருக்கா, ஓகே நான் என்னை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுலேயும் வளர்ந்துருக்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் உங்களுடைய தர்றதில், உங்களுடைய கிவிங்கில் நீங்கள் வளர்ந்துருக்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் இது எல்லாமே என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற காரியமாக இருக்கு. ஐ எம் ட்ரூலி ஹாப்பி. அண்ட் இது எல்லாமே பாருங்கள், தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையாக இருக்குது. ஆண்டவருடைய வேர்டு தான் இந்த பவரை பண்ணுது. ப்ரீச்சிங்கில் கிடையாது, ஒரு ப்ரீச்சர்கிட்ட கிடையாது பவர். ஏதோ நான் ரொம்ப அழகாக இதை உங்களுக்கு சொன்னதுனால, ஏதோ என்னுடைய கரிஸ்மானால், அதனால நீங்கள் இந்த காரியங்களை பண்ணல. இந்த பவர் லைஸ் இன் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய வார்த்தையில் இந்த வல்லமை இருக்குது. ஆனால் அது உங்களுக்குள்ளே கடந்து போயிட்டுருக்குது. அது உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுது. அண்ட் ஐம் ஹாப்பி. குழந்தைங்க கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய த வே தே டாக், த வே தே லைக் பிஹேவ் இன் த சர்ச், அதுலையெல்லாம் மாறுறதை நான் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ இதெல்லாம் நடக்கிற அநேக நன்மையான காரியம், for which I am truly thankful to the Lord for. பட் பாருங்கள், இந்த இயர் there is one more area. நம்ம குறைபட்டு இருக்கிறோங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த ஆண்டு உங்களுடைய ஃபோக்கஸை நான் செலுத்த விரும்புகிறேன். நம்ம சபையாக இன்னும் வளர வேண்டிய ஒரு ஏரியா. மை டிசைர் இஸ் தட் யூ க்ரோ தேர். ஏன்னா அதில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறத நான் உணர்றேன். அதில் எது தெரியுமா, விச் ஏரியா தெரியுமா? பாருங்கள், ஆண்டவர் சீஷர்களை உருவாக்குற பணியை நமக்கு தந்திருக்கு, டு மேக் டிசைபிள்ஸ். ஏன்னா அந்த ஏரியாவில் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஃபோக்கஸ்.
அதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்தணுங்கிறது என்னுடைய விருப்பம் இருக்குது. அண்ட் பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது. நம்ம சர்ச்சில் பண்ணுற எல்லாமே அதனுடைய கோல் வந்து அதுதான். ஓகே, சர்ச்சில் வந்து நம்ம வேத வசனத்தில் வளர்கிறதாகட்டும், நம்ம ஜெபம் பண்ணுறதாகட்டும், நம்ம மெச்சூரிட்டியில் வளர்கிறதாகட்டும், நம்ம ஃபெல்லோஷிப்பில் ஒருவரோட இருக்கிற ஒருவர் அந்த 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 கம்யூனியன் நம்ம என்ஜாய் பண்ணுறதுல இது எல்லாமே இட் மஸ்ட் லீட் டு டிசைபிள் மேக்கிங், சீஷர்களை உருவாக்குறதுக்கு தான். பாருங்கள், நம்ம எஃபிஷியன்ஸில் வந்து 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ நான் எக்ஸார்டேஷனில் சொன்ன மாதிரியே சபையில் வந்து ஆண்டவர் அப்போஸ்தலர்களை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி அப்போஸ்தலர்ஸ் இருக்காங்களா? கிடையாது. இன்றைக்கி அப்போஸ்தலர்ஸ் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்ஸோடைய ஒர்க் நம்ம கையில் இருக்குது. என்னது? ஆண்டவருடைய வேர்டு இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. ஸோ ஆண்டவர் அப்போஸ்தலர்களை தந்திருக்கிறாரு நமக்கு. ஆண்டவர் அப்போஸ்தலர்களுடைய ஒர்க்ஸை நமக்கு தந்திருக்கிறாரு. வேதவசனம் நம்ம கையில் இருக்குது. ஆண்டவர் சபைக்கு தீர்க்கதரிசிகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் சபைக்கு ஷெப்பர்ட்ஸை தந்திருக்கிறார், மெய்ப்பர்களை, டீச்சர்ஸை. ஸோ போதகரை, மெய்ப்பரை, தீர்க்கதரிசிகளை, அப்போஸ்தலர்களை எல்லாத்தையும் சபைக்கு தந்திருக்கிறார். எதுக்கு தந்திருக்கிறார்? எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஞானம்? எதுக்கு ஆண்டவர் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரிசோர்ஸஸை தராரு? எதுக்கு ஃபெல்லோஷிப்பை தராரு? எதுக்கு வந்து உங்களுக்கு சவுண்ட் டீச்சிங்கை, சவுண்ட் டாக்டர்னை, சண்டே அண்ட் சண்டே இல்லை எப்போ எல்லாம் ஒன்றா கூடி வரமோ எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாரு? வை? எதுக்கு தெரியுமா? 12th verse சொல்லுது பாருங்கள். தமிழில், இங்கிலீஷ்லையும் தமிழில் கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கும். தமிழில் வந்து 12வது வசனம் சொல்லுது, டு எக்விப் us for the work of the ministry. பரிசுத்தவான்களை சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் தரார். ஸோ ஆண்டவருடைய சித்தம் என்னது? மினிஸ்ட்ரி வந்து இன்றைக்கி யாருடைய வேலைன்னா பாஸ்டருடைய வேலை, ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் மினிஸ்ட்ரி யாருடைய வேலை? எல்லாத்தோடைய வேலை. பாஸ்டருடைய வேலை அதுக்கு அவங்கள ஆயத்தப்படுத்துறதா பாஸ்டருடைய வேலை. மினிஸ்ட்ரி ஒரு தனிப்பட்ட நபருக்கு கிடையாது. மினிஸ்ட்ரி பிலாங்ஸ் டு ஆல் கிறிஸ்டியன்ஸ். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தரப்பட்டிருக்கிற பொறுப்பு ஊழியம். அதுக்கு ஆயத்தப்படுத்துகிற பொறுப்பு அப்போஸ்தலர்ஸு, ப்ராஃபட்ஸு, ஷெப்பர்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸு. ஓகே, பாருங்கள் 2 Corinthiansல 5:18 நம்ம வாசிக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீக் நம்ம கேட்ட sermon தான் அது. ஆண்டவர் வந்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்குது. என்ன மினிஸ்ட்ரி, என்ன மெசேஜ், என்ன மினிஸ்ட்ரி, என்ன மெசேஜ், ரெண்டுமே அந்த 2 Corinthians chapter 5 நம்ம பார்க்குறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் மெசேஜ், ஒப்புரவாக்குதலின் செய்தி, இது ரெண்டுமே நமக்கு தரப்பட்டிருக்கு. ஓகே, ஆண்டவர் வந்து சீஷர்களை நம்ம உருவாக்குறதுக்காக இந்த மீன்ஸ் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அண்ட் இங்கே தான் ஐ திங்க் we need to grow. இங்கே தான் நம்ம குறைபட்டு இருக்கிறோம். இங்கே தான் நம்ம வளரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இது என்னுடைய டிசைர் மட்டும் கிடையாது, நீங்கள் இங்கே வளரணுங்கிறது இதுதான் ஆண்டவருடைய டிசைராக இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் இதுதான் உங்களுடைய லைஃப், that you make disciples. பாருங்கள், நம்ம இன்றைக்கி அந்த பேசேஜை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 28வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம், 16 to 20. இன்றைக்கி இதுதான் நம்ம பார்க்க இருக்கிற பேசேஜ். நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாருமே கேளுங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 16 to 20வது வசனம் வரைக்கும். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஸோ இப்போ நம்ம படித்தது என்னது? The will of God for your life. ஆண்டவர் உங்களை கிறிஸ்தவர்களாக ஏன் அழைச்சிருக்கிறார் அதை தான் நம்ம பார்த்தோம். அண்ட் இது வந்து யாருடைய வேர்டு? The very words of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடைய உதடுகள்லேருந்து வந்த வார்த்தையாக இருக்குது. இட்ஸ் நாட் மை வேர்ட், என்னுடைய வார்த்தை கிடையாது, ஜீசஸுடைய வேர்டாக இருக்குது. ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அறிவில் வளர்றீங்க. Matthew 1 Matthew 28 வரைக்கும் நீங்கள் வாசிக்கிறீங்க. அவர் எப்படி பிறந்தார், என்னவெல்லாம் நடந்துச்சு,
அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு, அவருடைய ஜீவன் எப்படி இருந்துச்சு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவர் எத்தனை பேர்த்த சுகப்படுத்தினார், என்ன மிரக்கிள்ஸ் எல்லாம் பண்ணார், அவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு, அவருடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருந்துச்சு, இதையெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறது எதுக்கு தெரியுமா? மேத்யூ 1 மேத்யூ 28 வரைக்கும் ஏன் படிக்கிறீங்க? ஏன் படிக்கிறீங்கன்னா மேத்யூ எண்டில் இதை சொல்லியிருக்கிறார். ஜீசஸ் சொன்னதை என்னது? தட் யூ கோ அண்ட் மேக் டிசைபிள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம ஜஸ்ட் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறது கிடையாது. இது நமக்கு எழுதப்பட்டிருக்காது, இதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு நோக்கம் அது கிடையாது. தட் வி நோ ஆல் திஸ் அண்ட் தென் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. தட் வி கோ மேக் டிசைபிள். ஸோ அதுதான் இங்கே மேத்யூ சொல்கிறார். இத்தனையும் சொன்னது இதை நான் சொல்கிறதுக்கு தான். ஓகே, அல்டிமேட்டாக மேத்யூ இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டு எழுதியிருக்கிறார், இவ்வளோ டைமை வந்து அதில் செலுத்தியிருக்கிறார், இத்தனை காரியங்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அண்ட் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிவிக்க வேண்டிய காரியங்களை தான் அதில் எழுதியிருக்கிறார். நம்ம படிக்கிற எல்லாமே, வேதவசனத்தில் படிக்கிற எல்லாத்தையுமே எதுக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்? ஸோ தட் யூ கோ அண்ட் ஷேர் இட் வித் அதர்ஸ். இது எல்லா மனிதர்களுக்கும், எல்லா தலைமுறையில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் எழுதப்பட்டிருக்கிற காரியமாக இருக்குது. இட் இஸ் நாட் ஃபார் ஒன் பர்டிகுலர் பீப்புள் டு க்ரோ ஆர் டு நோ. ஏதோ ஒரு சிலர் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. வேதவசனம் உங்கள் கிட்ட தரப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா, ஸோ தட் யூ கோ அண்ட் டெல் இட் டு எவ்ரி ஒன். இதில் வந்து பொருந்தாதுன்னு எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவை பற்றி ஐயோ இதை எப்படா சொல்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எதுவுமே பொருந்தாததோ, எதுவுமே சட்டவிரோதமாகவோ, எதுவுமே தீங்கு விளைவிப்பதோ, எதுவுமே ஆபத்தானதாவோ, எதுவுமே நேரத்தை விரயமாக்குறதாவோ கிடையவே கிடையாது. படிக்கிறதுக்கும் கிடையாது, அதை பற்றி சொல்கிறதுக்கும் கிடையாது. உங்களுடைய நேரத்தை டிமாண்ட் பண்ணுது, மித்தவங்களுடைய நேரத்தையும் டிமாண்ட் பண்ணுது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஃபார் ஆல் மேன்கைண்ட். எல்லா மனிதர்களுக்கும் உரிய செய்தி, கிறிஸ்துவின் பற்றின செய்தி. அண்ட் தட் ஹேஸ் டு பி டோல்ட். அதனால் அது என்ன பண்ணணும்? அது பேசப்படணும், அது சொல்லப்படணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெட்கப்படுற மாதிரியான காரியம் எதுவுமே கிடையாது. ஸோ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் மத்தேயு 1-28 வரைக்கும் நீங்கள் வாசிக்க இல்லை முழு வேதவசனத்திலிருந்து சுவிசேஷத்தை வாசிக்க நம்ம யாரை தெரியுமா தெரிஞ்சுக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி நீங்கள் படிக்க யாருடைய இருதயத்தை நம்ம அதில் பார்க்குறோம்? தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். த மோர் யூ நோ அபவுட் ஜீசஸ், த மோர் யூ நோ அபவுட் காட். கிறிஸ்துவை பற்றி வளர்கிற அறிவில் பேரலாம் நீங்கள் எதை பற்றி வளர்ந்துட்டுருக்கிறீங்க? தேவனை பற்றி அறிகிற அறிவுலையும் வந்து நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம். ஓகே, அண்ட் இயேசு கிறிஸ்து எதை நாடுனாருங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிய வரும்? தேவன் எதை நாடுறவராக இருக்கிறாரு, அவர் என்ன சித்தத்தோடு அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிறிஸ்து தேவனுடைய சித்தம் என்ன, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? கிறிஸ்துவோடைய சித்தம் என்னங்கிறத நீங்கள் படிங்க. அதை படித்தாலே தேவனுடைய சித்தம் என்னங்கிறது நமக்கு தெளிவாயிடும். ஏன்னா பைபிளில் ஜீசஸ் சொல்கிறாரு, நான் பூமியில் வந்தது எதுக்கு? பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு. என்னுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு கிடையாது. அதுக்காக நான் வானத்திலிருந்து வரல. நான் வந்தது எதுக்காக? பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதற்காகவே நான் வந்தங்கிறேன். பாருங்கள், பிதா முதல்ல எந்த மாதிரியான நபர்? பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார் பாருங்கள். ஆடம் ஈவ் ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு விரோதமாக பாவம் பண்ணிடுறாங்க. தேவனை பார்க்க முடியாத ஒரு வெக்கத்தை, ஒரு அவமானத்தை சுமந்து தேவனிடத்துலேருந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அவனா என்கிட்ட வரட்டும் அப்படின்ட்டு இருந்தாரா? கிடையாது. ஹீ கேம் டு த வேர்ல்ட், ஹீ கேம் டு த கார்டன், ஹீ கால்ட் ஆடம். அவர் என்ன பண்ணுறாரு? ஆதாமை அழைக்கிறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆதாமை அவர் என்ன பண்ணுறாரு? அவனுடைய நேக்கட்னஸ், அவனுடைய நிர்வாணத்தை கவர் பண்ணுறதுக்கு அவர் ஒரு க்ளோதிங்கை வந்து அவனுக்கு தரார். ஸோ என்ன நம்ம பார்க்குறோன்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? காட் இஸ் அ காட் ஹூ ரீச்சஸ் அவுட். அவர் என்றைக்குமே பாவிகளுக்கு ரீச் பண்ணுகிறவராக இருக்கிறார், பாவிகளை தேடி போகிறவராக இருக்கிறார் ஆண்டவர். அண்ட் இது நம்ம எங்கே பார்க்க முடியும்னா, ஜீசஸ் பண்ணுறது நம்ம பார்க்க முடியும். ஓகே, மத்தேயு பாருங்கள், லூக்கா 19வது அதிகாரம் பாருங்களேன், 10வது வசனம். ஜீசஸ் எதுக்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் பாவிகளை தேடுகிறவராக இருக்கிறாரு, தொலைந்து போனவர்களை தேடுகிறவராக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தார்? பிதாவினுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றுறது, இழந்து போனதை தேடுறதுக்கு, அவங்கள ரட்சிக்கிறதுக்கு. அதுக்காக பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். மத்தேயு 9வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம்.
பாவிகளையோ மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு ஜீசஸ் வந்து சொல்கிறார். அவருடைய பர்பஸ், அவருடைய மிஷனை வந்து அங்கே சொல்கிறார். ஏன் ஜீசஸ் பூமிக்கு வந்தார்? நிறைய அற்புத அடையாளங்களை பண்ணுறதுக்கு கிடையாது, நிறைய நேம் அண்ட் ஃபேமஸ் சம்பாதிக்கிறது கிடையாது, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு, அதை மட்டும் சொல்கிறதுக்கு அவர் வரல. எதுக்கு வந்தார்? பாவிகளை மனம் திரும்புறதுக்கு நேரம் அழைக்கிறதுக்கு. தட் இஸ் வை ஹி கேம். பிகாஸ் தட் இஸ் அ வில் ஆஃப் த ஃபாதர். ஏன்னா அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. மத்தேயு 18வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்களேன். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல. The least of them, the least of these should not perish. அதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருக்குது. அண்ட் தேவனுடைய சித்தம் அதுவாக இருக்கிறதுனால குமாரன் அதுக்கு எப்படி சப்மிட் பண்ணார்? ஜாய்ஃபுல்லாக. நம்ம பிலிப்பியன்ஸில் நம்ம வாசிக்கிறோம், ஃபார் த ஜாய் தட் வாஸ் செட் பிஃபோர் ஹிம்னு இருக்குது. அவர் முன்னாடி வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் இந்த பாடுகளை சுமந்தார், சிலுவையை சுமந்தார், இந்த ஓட்டத்தை ஓடினார், பூமியில் வந்து பாவிகளை ரட்சிச்சார். ஓகே, ஸோ இயேசு கிறிஸ்து பூமியில் பிஸியாக என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? He was busy saving souls. பாவிகளை மனம் திரும்புவதற்கு நேரம் அழைக்கிறது, அதில் தான் ஒரு பிஸியாக இருந்தார். யோவான் 6வது அதிகாரம் 38-40 நம்ம அதுதான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், லூக் 15வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் நம்ம ஒரு பேரபிளை நம்ம வாசிக்கிறோம், ஒரு ஊமையை நம்ம வந்து வாசிக்கிறோம். அந்த ஊமையில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு தகப்பன் இருக்கிறாரு. ஆனால் அந்த அப்பா வந்து என்ன பண்ணுறாரு? இந்த பையன் இளைய பையன் என்ன பண்ணுறான்? சொத்தையெல்லாம் பிரித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லா காசையும் வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுறான், எல்லாத்தையும் இழந்துடுறான். இழந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? இவன் வந்து மறுபடியும் வந்து ஒரு டைலமால் இருக்கிறான். நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேனே, இத்தனை இழந்துட்டேனே, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேனே, என்ன மூஞ்சி வச்சுட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்கள் அப்பா கிட்ட வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்ருக்குறான், அதனால் நான் வேலைக்காரனாவது ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். தயங்கி ஹெசிடேட் பண்ணி. ஏன்னா அவன் பண்ண பாவம் அவ்வளோ. அவன் அவங்க அப்பாவை அவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்கிறான், அவ்வளோ துக்கப்படுத்தியிருக்கான், அவ்வளோ நோகடிச்சிருக்கிறான் அந்த ஆள், அந்த பையன், அந்த 2வது இளையகுமார். ஓகே, ஸோ அந்த பையன் அப்படி போயிட்டு இருக்கிறான். ஜீசஸுடைய பேரபிள் அந்த கதையில் இதுதான் இருக்குது. பட் பாருங்கள், அப்பாவுடைய ஹார்ட் அங்கே நம்ம பார்க்குறோம். இந்த இருதயம் வந்து யாருடைய இருதயத்தை வெளிப்படுத்துறது தெரியுமா? பிதாவாகிய தேவனுடைய இருதயம் பாவிகளாகிய ஜனங்கள் மேலே எப்படிப்பட்டதாக இருக்குது அதை வெளிப்படுத்துகிற ஒரு 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 வசனம் தான் இது. 15-20 பாருங்க. ஸோ பாருங்கள், அவன் தூரத்தில் வரான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஸோ இது வந்து எப்போ வெளிப்படுத்துதுன்னா, த ஹார்ட் ஆஃப் த ஃபாதர் காட். பிதாவாகிய தேவனுடைய இருதயம் பாவிகளை பார்க்குறப்போ வெறுக்கிறது கிடையாது. தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவர் இடத்துல வர்ற ஜனங்களை அவர் என்ன பண்ணுறதில்ல, ஒதுக்கிறது கிடையாது. ஹீ இஸ் மூவ்ட் வித் கம்பேஷன். கிருபையுள்ளவராக இருக்கிறார், மனதுருகிறவராக இருக்கிறார். அண்ட் அவருடைய அன்பினுடைய உச்சம், அதனுடைய மகிமை தான் என்னது? அவருடைய குமாரனையே அவர் இந்த பூமிக்கு அனுப்பிச்சிட்டார். யோவான் 3:16 நம்ம அதுதான் வாசிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஸோ பாருங்க, ஆண்டவருடைய அன்பு பாருங்க, அவருடைய டிஸ்பொசிஷன். அன்னைக்கு ஆதாமுடைய காலத்தில் அவர் வந்து தேடினார் பார்த்தீங்களா, ஆதாமை வந்து தேடி போனார் பார்த்தீங்களா, இன்னைக்கும் அவர் அதை தான் பண்ணுறவராக இருக்கிறார். இன்னைக்கும் he is moved for people who are in sin. பாவத்தில் இருக்கிற ஜனங்க மேலே அவர் இன்னும் என்னவா இருக்கிறாரு? அவங்கள ரட்சிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால் அவருடைய குமாரனை தராரு. அண்ட் குமாரை தந்து இப்போ என்ன தெரியுமா, வந்து அவருடைய குமாரனை தந்து இப்போ என்ன கட்டளை இருக்கிறது தெரியுமா? அப்போஸ்தலர்கள் 17வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறாராம். ஸோ ஆண்டவர் வந்து இப்போ ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறார். that all men everywhere repent.
அவருடைய குமாரனை தராரு. குமாரனை தந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கட்டளை போகுது, மனம் திரும்புங்க, கம் டு மீ, என்னிடத்துல வாங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறார். என்னுடைய குமாரனை நீங்கள் பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ஸோ ஆண்டவருடைய டீப் டிசையர், அவருடைய ஹார்ட்டில் என்னது, அவருடைய சித்தம் என்னவா இருக்குது, பாவிகளை ரட்சிக்கணும், மனம் திரும்புதலுக்கு நேராக அவங்கள அழைக்கணும், அவங்கள அவருடைய குமாரனுக்குள்ள அவங்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படணும். இதுதான் ஆண்டவருடைய டிசையராக இருக்குது. அண்ட் இப்போ அவர் கட்டளையும் பிறப்பிச்சிருக்கிறார், எல்லாத்துக்கும் இந்த செய்தி போகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளையும் பிறப்பிச்சிருக்கிறார். இது ஒரு சீக்ரெட் கிடையாது. பட் இந்த மெசேஜ் இருக்குதுல்ல, தேவன் கட்டளையிட்ட இந்த கட்டளை எப்படி உலகம் எங்கும் போகுது? ஹவ் இஸ் இட் கோயிங் டு ரீச் டு ஆல் எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த்? உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும், எல்லா மொழி பேசுகிற எல்லா தேசத்தில் இருக்கிற விதவிதமான ஜனங்களுக்கு எப்படி இந்த மெசேஜ் போகுது? ஹவ் இஸ் இட் கோயிங் டு கோ? ஆண்டவர் கனவை தந்திருக்கலாம், ஆண்டவர் வானத்தில் எழுதிடலாம், ஆண்டவர் வந்து வேறு ஏதாவது ஒரு மோடில் எல்லாத்துக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் போகிற மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் பாருங்கள், அவர் வந்து அந்த மாதிரி விதத்தில் அவர் இந்த மெசேஜ் வந்து கொண்டு போகிறதில்ல. அவர் இதை எப்படி கொண்டு போகணும்னு திட்டமிட்டுருக்கிறார் தெரியுமா? தட் இட் கோஸ் பர்சனலி. கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு நம்மக்கிட்ட வந்தார்? மாம்சமாக, சரீரமாக, தொட்டு உணர்கிற மாதிரி, தேவனுடைய அன்பை பார்க்குற மாதிரி, அது மாதிரி தானே நமக்கு வந்துச்சு சுவிசேஷம். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போகணுங்கிறது தான் ஆண்டவருடைய டிசைர். அதுதான் அவருடைய பிளான். அவருடைய விஸ்டமில் இதுதான் அவருடைய சித்தம், இதுதான் அவருடைய திட்டம். திஸ் இஸ் ஹவ் ஹி ஹஸ் பிளான் சால்வேஷன். எனக்கு எப்படி தெரியுமா போகுது? யார் இதை எடுத்துகிட்டு போக போகிறா? அதுதான் நம்ம இந்த பேசேஜில் வந்து நம்ம வாசிக்கணும். மத்தேயு 28வது அதிகாரத்தில். ஸோ பாருங்கள், மேத்யூ 28 நம்ம அந்த 16, 17, 18, 19, 20 நம்ம வாசித்தோம். பட் ஜஸ்ட்டு அதனுடைய அந்த ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், 2 விதமான பீப்புளை வந்து நம்ம பார்க்குறோம், 2 குரூப். ஸோ ஜீசஸ் வந்து உயிர் தளர்றாரு, அவர் வந்து சிலுவையில் அறையப்படுறாரு, அடக்கம் பண்ணப்படுறாரு, 3ஆம் நாள் உயிர் தளர்றாரு. இந்த காரியத்தை 2 பேர் வந்து பார்க்குறாங்க. முதல்ல பார்த்தது யார் தெரியுமா? வசனம் சொல்லுது, காவலாளர்கள்னு ஒரு குரூப் இருந்தாங்க, காட்ஸ். அவங்களாம் தான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டூம்பை. அவங்க இதை பார்க்குறாங்க. 4வது வசனம் பாருங்கள், 28:4. இவங்க எதை பார்க்குறாங்க தெரியுமா? இந்த சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் அங்கே நடக்கிறத பார்க்குறாங்க. ஒரு வெள்ளை தூதன், அவர் வந்து அப்படியே லைட்னிங் மாதிரி அவருடைய தோற்றம் இருக்குது, அப்படியே ஃபுல்லாக பனி பெஞ்ச மாதிரி லைக் அவருடைய இது இருக்குது. ஏன்னா அவர் வந்து கல்லை உருட்டி கல் மேலே உட்கார்றத இந்த காவலாளர்கள் பார்க்குறாங்க. 4வது வசனம் பாருங்கள், அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருக்க கண்டார்கள். யார்? த காட்ஸ். அங்கே நின்றுட்டு இருந்த செக்யூரிட்டிஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட்டை எவ்வளோ க்ளோஸாக பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ தத்ரூபமாக பார்க்குறாங்கன்னா, எவ்வளோ மிஸ் பண்ணாமல் கிளியராக பார்க்குறாங்கன்னா, அதை பார்க்குறப்போ செத்தவர்கள் போல ஆனார்களாம். அந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டாங்க. ஏதோ தூரத்துலேருந்து ஏதோ ஒன்று தெரியுது அந்த மாதிரி பார்க்கல, பயங்கர க்ளோஸாக ஏஞ்சல் வந்து அங்கே டிசெண்ட் ஆகிறத, கல்லை உருட்டுறத எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிறிஸ்துவ விசுவாசிக்காம, இப்போ பாருங்கள், கல்லறையும் காலியாக இருக்குது. ஜீசஸ் எந்திரிச்சு வெளியே போன அக்கௌண்ட்டை நமக்கு தெரியல. பட் அந்த தூதனை பார்க்குறாங்க இவங்க. அதுக்கப்புறம் கல்லறையை போய் பார்க்குறாங்க, கல்லறையில் கிறிஸ்து காணோம். ஒருத்தர் பிறந்தார், வாழ்ந்தார், இவங்கெல்லாம் பிளாட் பண்ணி அவரை கொன்னாங்க, சிலுவையில் மரிச்சார், இப்போ உயிர் தெளிந்து போயிட்டார். இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இவங்களுடைய மைண்டில் வந்த ஃபஸ்ட்டு காரியம் என்ன தெரியுமா? நம்ம வேலைக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு தான் இவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா இப்போ பாடி திருட்டு போச்சுன்னா இவங்கள தான் வந்து கவர்னர் கேட்பார், பிலாத்து இவங்ககிட்ட தான் அக்கௌண்டபிளாக கேட்பாங்க, வேலை தான் போகும். இப்போ இவங்க மைண்டில் வந்து அதெல்லாம் என்ன தெரியுமா? ஜீசஸுடைய லைஃபை, டெத்தை, ரெசரக்ஷனை நம்ம பேசினோம்னா ஏன் வேலை என்ன ஆகிறது, அதுதான் அவங்க மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு குவெஸ்டின். அதனால் அவங்கள காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது இந்த என்டையர் எபிசோடிலிருந்து அவங்கள டிட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது எதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தோற்றத்தை நம்ம காட்டணும்.
அவங்களுடைய வேலையை காப்பாற்றிக்கணும், அவங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கணும், அவங்களுடைய ஜீவனை எப்படியாவது காத்துக்கணும். அதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு அவங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருந்த சிந்தனை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரதான ஆசாரியர் இடத்துல இதை போய் அறிவிக்கிறாங்க. வேர்ஸ் 11 இதை எல்லாத்தையும் போய் நரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரதான ஆசாரி, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நாங்களாம் முழிச்சு தான் இருந்தோம், நாங்களாம் கண் கூட பார்த்துட்டு தான் இருந்தோம், எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம். பார்த்தா சடனாக ஒரு பயங்கரமான ஒரு ஏஞ்சல், எங்களுடைய பவரை மிஞ்சி எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அங்கே வந்து கல்லறையை உருட்டி போட்டு அந்த பாடி என்னாச்சுன்னு தெரியல, உள்ளே பார்த்தா ஜீசஸை காணோம் இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து பிரதான ஆசாரியர்கள், த மோஸ்ட் ரிலீஜியஸ் பீப்புள், அவங்க என்ன பிளானோட வராங்கன்னா, ஓகே சூப்பர் இப்படியெல்லாம் நடந்துச்சா, ஓகே 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 சரி விட்றேன், அது எல்லாத்தையும் விட்டுருங்க, இப்போ எல்லாத்தையும் மறந்துருங்க, கூல்டாம், இதை பற்றி எதுவும் பேசாதீங்க, ஓகே. இதுக்கு பதிலாக நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அதை போய் நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னது, அவங்களுடைய சீஷர்கள், நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், சீஷர்கள் வந்தாங்க, பாடியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லித்தராங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நடந்த சத்தியத்தை மறைக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு பொய்யை வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணது என்ன, ஜீசஸுடைய ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய செய்தியை மறைக்கிறதுக்கு எது தெரியுமா அவங்கள மோட்டிவேட் பண்ணுச்சு? எது மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா, மணி, பணம். பணத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, மறைக்கிறாங்க. அதிலிருந்து அவங்கள டிட்டாச் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் வேலைக்காக, ஜாப் செக்யூரிட்டிக்காக இதை சொன்னால் நமக்கு எங்கடா, லைக் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை வந்து நமக்கு கிடைக்காது, இது வந்து லைக் ரோமன் ஒரு கவர்மெண்ட்டில் நான் வந்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற அந்த பெருமை அது போயிருமே. அண்ட் அதனோட வர்ற கம்ஃபர்ட்ஸ், அதனோட வர்ற நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குவார்ட்டர்ஸ் தரலாம், மேபி ஏதாவது வீடு, நல்ல ஒரு கம்யூனிட்டி, ஸோ அதெல்லாம் போயிருமே. ஏன்னா அதுவும் இல்லாமல் யூதர்கள்கிட்டையும் ரோமர்கள்கிட்டையும் நல்ல பேர் கிடைக்கும். இதை அப்படியே மறைச்சிட்டோம்னா, ஸோ ஜூவிஷ் ஹை ப்ரீஸ்ட் எல்லாம் நல்லவன் நம்மளை சொல்லுவாங்க. அண்ட் பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், உங்களை தப்புவிப்போம்னு சொல்லியிருந்தேன். ஒரு ட்ரபிள் ஃப்ரீ லைஃப், கஷ்டம் இல்லாத, ரிஸ்க் இல்லாத ஒரு லைஃப், இதுக்காக, இந்த காரியங்களுக்காக, வேலைக்காக, பணத்துக்காக, கம்ஃபர்ட்டுக்காக, ட்ரபிள் ஃப்ரீ லைஃபுக்காக அவங்க வந்து இந்த சத்தியத்தை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. ஜீசஸுடைய பர்த்து, அவருடைய லைஃபு, அவருடைய டெத், அவருடைய ரெசரக்ஷன், இதை பற்றி எங்ககிட்ட கேட்காதீங்க. அப்போ நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், ஆழமாக தூங்கிட்டு இருந்தோம், என்னாச்சுன்னு தெரியல, எதாவது நடந்துச்சு, நாங்கள் வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ அவங்கள வந்து அவங்க டிட்டாச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க கிறிஸ்துவை பார்க்காம கிடையாது, அந்த சம்பவங்களை வந்து அவங்க கண்ணார அவங்க பார்க்காம கிடையாது, அவங்க வந்து தூதனை பார்க்காம கிடையாது, இல்லை வந்து அவங்க எம்டி டூம்பை பார்க்காம கிடையாது, இது எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துமே இதை பற்றி நாங்கள் பேச விரும்பலப்போ அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. ஓகே, அண்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா எதுக்கு, அது தேவையில்லாத ஒரு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம், எதுக்குடா இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு, இதை பற்றி எதுக்கு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு, என்னடா இப்படி ஒருத்தர் போனால் என்ன ஆச்சு, அவர் பாடிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூட அவங்கள டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு அவங்க இதை பற்றி யோசிக்கல. வேணாம் இதை பற்றியே நம்ம ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம மறந்துடணும், இதை யோசிக்கவே கூடாதுன்னு அவங்க அப்படியே அவங்கள பண்ணிக்கிறாங்க. ஓகே, they simply didn't want to think about it, no more about it. எங்கேயாவது யோசிச்சிருவோமோ இதை பற்றி அப்படின்னு சொல்லாமையே பிஸியாகவே அவங்க இருக்கிறாங்க. ஸோ பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி, சுவிசேஷத்தினுடைய செய்தி, தேவன் மனிதர்களோட ஒப்புரவாகிற செய்தி உலகத்துக்கு இந்த மாதிரி ஜனங்க மூலமாக போகிறதே கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி பீப்புள் யார், கடவுளுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், அதை நடப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கிடையாது. அவங்க சேஃபாக இருக்கணும், அவங்களுடைய லைஃபு, என்னுடைய கம்ஃபர்ட்டு, என்னுடைய நல்ல பேர் இப்படின்னு இருக்கிறவங்க, they can never live for Jesus Christ, they can never utter his name, they can never utter gospel. and ஆண்டவர் இவங்களுக்கு அந்த பொறுப்பையும் தரல. ஓகே, indifferent people பார்த்தீங்களா, they don't care about gospel. அவங்களுக்கு எல்லா சர்ச்சும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அவங்களுக்கு எல்லா விதமான வசனமும் ஒரே மாதிரி தான் இருக்குது.
they're not moved. அப்போ இது யார் மூலமாக போகுது? ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிங்க, ஆண்டவர் பாவிகளை தேடிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் வந்து தொலைந்து போனவங்களை மீட்டுட்டு இருக்கிறாரு. இந்த வேலை யார் மூலமாக அப்போ நடக்க போகுது? இந்த மாதிரி பீப்புள் மூலமாக கிடையாது. பட் there is a second group. ரெண்டாவது குரூப் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? the worshippers of the Lord. தேவனை உண்மையாலுமே ஆராதிக்கிற அந்த ஜனங்க மூலமாக தான் this truth is going to be preached. ஸோ பாருங்க, இங்கே இந்த ரெண்டாவது குரூப் யார்? இயேசு கிறிஸ்துவோடைய பாடியை பார்க்கலான்னு வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க விமன். பாருங்க, both men and women are called to this ministry. ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை ஆண்டவர் யாருக்கெல்லாம் தந்திருக்கிறாரு? நல்லா படித்த, நல்ல ஹைட்டாக, நல்ல பாடி இருக்கிற அந்த ஆண்களுக்கு தந்திருக்கிறாரா? கிடையாது. இட் இஸ் given to men and women. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்திருக்கிறார். ஸோ இந்த விமன் போகிறாங்க, அண்ட் இவங்களும் யாரை பார்க்குறாங்க? தூதனை பார்க்குறாங்க, ஷாக் ஆகுறாங்க, பயந்துக்கிறாங்க, பயங்கரமான அதிர்ச்சிக்குள்ளே போகிறாங்க. பட் அவங்களுடைய டிசைர் இமீடியட்டாக என்ன இருந்துச்சு? இவங்களுடைய டிசைர் என்னவா இருந்துச்சு? சோல்ஜர்ஸோடைய டிசைர்ஸ், எப்படியாவது என் வேலையை நான் காப்பாற்றிக்கணும், எப்படியாவது நல்ல பேர் நான் வாங்கணும், எப்படியாவது வந்து இந்த மேலே வந்து அவங்களுடைய முதல் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. 9வது வசனம் பாருங்களேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, இவங்க போயிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, ஜீசஸை காணோம். பாருங்கள், ஜீசஸ் திடீர்னு அப்பியர் ஆகுறாரு. அப்பியராக என்ன சொல்கிறாரு? வாழ்க அப்படின்னு அவர் சொல்கிறார், கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறாரு. எங்களோட இம்மீடியட் ரியாக்ஷன் பாருங்கள், ஜீசஸ் எங்கிட்ட பேசிடாதீங்க, என்னை பார்த்து நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, நாங்கள் பாட்டுக்கு அந்த வழியில் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஓடல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். they started worshipping Jesus. விட மாட்டேங்கிறாங்க, காலை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. we won't leave you Jesus, எங்கேயும் போயிடாதீங்க, ப்ளீஸ் பி வித் அஸ். 10வது வசனம் ஜீசஸ் சொல்கிறாரு, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இப்போ கலிலேயாக்கு போயிட்டுருக்கிறேன், என்னுடைய சகோதரர்களை எல்லாம் கூட்டிகிட்டு அங்கே வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். கலிலேயாங்கிறது இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துலேருந்து 7 நாள் ஜேர்னி. அது நார்த்தில் இருக்குது கலிலேயா. இந்த அடக்கம் பண்ணப்பட்ட இந்த சம்பவம், இந்த தோட்டம், இந்த கெத்செமனே தோட்டம் சவுத்தில் இருக்குது. சவுத்துலேருந்து ஜீசஸ் சொல்கிறாரு, இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே வா? கலிலேயாவுக்கு வந்து. அண்ட் கலிலேயாவில் ஆண்டவர் வந்து ஒரு இடத்த குறிச்சிருக்கிறார். அதுதான் verse 16 நம்ம பார்க்கறோம். இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு, ஸோ ஒரு மலைக்கு சொல்லியிருந்தாரு, அந்த மலையில் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? 7 நாள் கிறிஸ்துவை தேடி ஜீசஸை பார்க்குறதுக்கு they travel, they go. ஓகே, அண்ட் பாருங்கள், இந்த குரூப் ஜீசஸை தேடி போய் கண்டுபிடிச்சி அங்கே என்ன பண்ணுறாங்க? 17th verse பாருங்கள், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். ஸோ நம்ம என்ன பேட்டர்னை பார்க்குறோம்? முதல்ல who are these people? எந்த மாதிரியான ஜனங்க கிட்ட ஆண்டவர் முதல்ல இந்த கட்டளையை தரேன். இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிஒன், நாட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு டூ இட். எல்லாத்துக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லாத்துக்கும் இது வந்து இதை பற்றி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு எல்லாத்துக்கெல்லாம் தோண போகிறது கிடையாது. தோ இட் இஸ் ட்ரூ, தோ இட் இஸ் ஆக்யூரேட், இது நடந்திருக்கு, இது உண்மையாலுமே ஆயிருக்குது, இந்த சம்பவம் எல்லாம் யாரையும் நகர்த்த போகிறது கிடையாது. பட் யாரை தெரியுமா அது பாதிக்கும்? பீப்புள் ஹூ ஆர் வர்ஷிப்பிங் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்கனால இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை கடந்து போக முடியாது. அவங்களால இதை பற்றி பேசாமல், இதை குறித்து வெக்கப்பட்டுட்டு அமைதியாக அவங்களால இருக்க முடியாது. அண்ட் இவங்க வராங்க கலிலேயா பர்வதத்தில், இவங்கெல்லாம் வந்து கலிலேயாவில் இருக்கிற ஒரு பர்வதத்தில் இவங்கெல்லாம் கேதர் ஆகுறாங்க. கேதர் ஆகி எல்லாரும் தேவனை பணிந்து கொள்கிறாங்க. அண்ட் அங்கே ஜீசஸ், ஸோ பாருங்கள், அங்கே சிலர் வந்து டவுட்டும் பண்ணுறாங்க, சில பேர் வந்து அங்கே சந்தேகப்படுறாங்க. என்ன மாதிரி சந்தேகம்னா, இவங்கெல்லாம் சீஷர்கள் தான், பட் ஜீசஸ் வந்து ரொம்ப தொலைவில் இருந்து பார்க்குறாங்க. இவர் அவர் தானா? உண்மையாலுமே அவர் மறுச்சாரா? உண்மையாலுமே உயிர் திறந்தாரா? என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி டவுட். அண்ட் கிறிஸ்து அவங்களுடைய எல்லா டவுட்டையும் நீக்கி அவங்க கிட்ட வந்து 18வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அண்ட் எத்தனை பேர் தெரியுமா அங்கே இருந்தாங்க? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கிட்டத்தட்ட 500 பேர். 500 பேர் ஜீசஸை ஒரே இடத்துல ஒரே டைமில் பார்த்துருக்குறாங்க. அண்ட் இதுதான் இந்த மீட்டிங்னு வந்து நம்ம வேத பாரகர்கள் வந்து சொல்கிறாங்க. விச் ஷுட் பி ரைட், அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இத்தனை பேர் பார்க்குறாங்களா? இத்தனை பேர் தேவனை ஆராதிக்கிறாங்களா? இத்தனை பேர்த்துக்கு இருந்த எல்லா சந்தேகத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணிடுறாரா? கிளியர் பண்ணிவிட்டு
19வது வசனத்தில் இந்த ஜனத்தை பார்த்து, தன்னை ஆராதிக்கிற ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கிறார். ஓகே, அண்ட் இதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கிறாங்க? ஆண், பெண், படித்தவன், படிக்காதவன், வயசானவன், முதிர்ந்தவன், திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகாதவங்க, எல்லாரும். இது வேலை இல்லாதவங்களுக்கு, வெட்டியாக இருக்கிறவங்களுக்கு, உலகத்தில் எதுவும் செய்யறதுக்கு இல்லாதவங்களுக்கு, எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாதவங்களுக்கு காட்டிருக்குது இந்த இது ஜீசஸுடைய கமாண்ட் கிடையாது. இட் இஸ் கிவன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நம்ம மறுபடியும் நான் கிளியர் பண்ணிடுறேன், யாருக்கு இது? ஃபார் த வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகே, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு தான் இந்த கட்டளை தரப்பட்டிருக்கு, நாட் ஃபார் எவ்ரி ஒன். இப்போ நம்மளையவே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, ஆர் வி வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் நாட்? கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கிறீங்களா இல்லையா? கிறிஸ்துவுடைய பாதத்தை பிடிச்சி அவர் தழுவி நீங்கள் அவரை வணங்குறீங்களா இல்லையா? நீங்கள் வணங்கலை, எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். நோ, கிரைஸ்ட் இஸ் மை எவ்ரிதிங், ஹீ இஸ் மை லார்ட், ஹீ இஸ் மை கிங், அவருடைய ராஜாவை என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார்னா தென் திஸ் இஸ் ஃபார் யூ, இது உங்களுக்கு. ஓகே, பாருங்கள் ரெண்டாவது பாயிண்ட். ஸோ முதல்ல இது யாருக்கு தரப்பட்டிருக்குது? சீஷர்களுக்கு தரப்பட்டிருக்குது. ரெண்டாவது, எந்த அதிகாரத்தில் இது தரப்பட்டிருக்கு? எந்த அதிகாரத்தில் தரப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்து 18வது வசனத்தில் சொல்கிறாரு, சகல அதிகாரமும் எனக்கு இப்போ தரப்பட்டிருக்கு. ஜீசஸ் the sovereign கிங்காக இந்த கமாண்டை சொல்கிறாரு. அவர் ஏதோ என்ன கெப்பாசிட்டியில் இதை சொல்லினா, ஒரு ஃப்ரெண்டுங்கிற கெப்பாசிட்டியில் இதை நமக்கு சொல்லலை. இது ஒரு நல்ல சஜஷன் கிடையாது. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐடியாவை பற்றி? அந்த மாதிரி அவர் கேட்கல. என்ன கெப்பாசிட்டியில் இது நம்மக்கிட்ட சொல்கிறாரு தெரியுமா? அந்த கெப்பாசிட்டி ஆஃப் த சாவரன் ரூலர். அண்ட சராசரத்தை உருவாக்கி ஆளுகை செஞ்சு அதை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த கெப்பாசிட்டியில் இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வருது. ஓகே, அண்ட் ஒரு வேளை இது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குதுன்னு வைங்களேன், என்னடா இது மேக்கிங் டிசைபிள்ஸா, எப்படி உலகமெங்கும் போய் சகல ஜாதியில் எப்படி ஆண்டவரே நான் சீஷராக்குவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, இமேஜின் அன்றைக்கி இருந்த வெறும் 500 பேர்த்துக்கு எப்படி இருந்திருக்கு. இன்றைக்காவது இவ்வளோ சபை இருக்குது, இத்தனை சர்ச் இருக்குது, இவ்வளோ பாஸ்டரு, இத்தனை வேத வசனம், இவ்வளோ ரிசோர்ஸஸ், இத்தனை இருக்குது நம்மக்கிட்ட. அன்றைக்கி வெறும் 500 பேர் கலிலேயா மலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எந்த கனெக்ஷனும் கிடையாது அவுட் சைடு வேர்ல்டோட. பெரிய படித்தவங்க, மேதாவி, நிறைய பணம், காசு எதுவுமே கிடையாது. மைனாரிட்டி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ பாருங்க, இது ஒரு சஜஷன் கிடையாது, இது ஒரு ரிக்வெஸ்ட் கிடையாது, இது ஒரு நல்ல ஐடியா கிடையாது. திஸ் இஸ் அ கமாண்ட். இது ஒரு கட்டளையாக இருக்குது. அண்ட் கமாண்டோடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கணும்? ஒபீடியன்ஸ். ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு தெரியுமா? தட் யூ ஒபே திஸ் ஆர்டர், தட் யூ டேக் திஸ் ஆர்டர். ஜீசஸ் சொல்கிறாரு, ஐ ஆம் இன் சார்ஜ், therefore obey, therefore take this order. இதில் எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. அவர் நம்மக்கிட்ட இதை பற்றின ஜஸ்ட் இது என்ன நடக்குமா நடக்காதா அப்படியெல்லாம் அவர் நம்மக்கிட்ட கேட்கலாம். ஓகே, there is no excuse that we can give. அதனால தான் பால் சொல்கிறாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமையாம. பால்னால he is not able to get rid of the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குதுன்னே அவர் நினைக்கவே கிடையாது. இட்ஸ் மை டியூட்டி, இட்ஸ் மை ஜாப். அதனால தான் ஆண்டவர் என்னை தெரிஞ்சிருக்கிறாரு. and I will do it. இது என்னுடைய, எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன், நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், எனக்கு இப்போ பண்ணணும்னு தோணுது, அதனால நான் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. the necessity has been laid on meங்கிறார். என் மேலே விழுந்த கடமை. ஏன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாரு பாருங்க, அதை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோங்கிறார். woe is me if I do not preach the gospel. புரியுதா இதனுடைய சீரியஸ்னஸ்? காஸ்பலை ப்ரீச் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கிறப்ப பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. ஜஸ்ட் எனக்கு ஐ மூவ் டு டூ இட், என்னுடைய இமோஷன்ஸ் இப்போ பண்ணலான்னு தோணுது, அதனால் நான் பண்ணுறேன், அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்டியன்ஸாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா நெசசிட்டி ஹேஸ் பின் லைட் ஆன் யூ அண்ட் வி மஸ்ட் ப்ரீச். சுவிசேஷத்தை சீஷர்களாக உருவாக்குகிறவெல்லாம் நம்ம இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு இன்னர் கம்பல்ஷன், ஒரு டிரைவ் நமக்குள்ளே இருக்கணும்.
This is what is required of you. ஸோ நீங்கள் வந்து ஆர்மியில் வந்து நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணிக்கிறீங்க, என்லிஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு ஒரு ஜோன் தரப்படுது, இந்த இடத்துல உனக்கு டியூட்டி அப்படின்னு. எனக்கு இந்த இடம் நான் கொஞ்சம் செட் ஆகாது, எனக்கு இந்த கிளைமேட் எனக்கு ஒத்து வராது, நான் அந்த சைடு போயிடுறேன் அப்படின்னு எதாவது நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கமாண்டுனா யூ ஹாவ் டு ஒபே, அவ்வளோதான். அண்ட் நம்ம இருக்க பேட்டில் கிரவுண்டில் ஜீசஸ் ஆர் கமாண்டர். நமக்கு சொல்லியிருக்க கட்டளை என்னென்னா, ஜஸ்ட் கீப் ப்ரொசீடிங் வித் த காஸ்பல். போயிட்டு இதுக்காக தான் ஐ ஹவ் கெப்ட் யூ ஹியர். நீங்கள் இந்த வேலையை பாருங்கள், நீங்கள் வர்ஷிப்பு, நம்மளுடைய வர்ஷிப் இருக்கலாம், நம்மளுடைய ஆராதனை இன்னும் இது முழுமையடையும், நிறைவடையும். எங்கே? பரலோகத்தில். தேவனை பற்றி அறிகிற அறிவில் நம்ம இன்னும் முழுமையடைவோம், இன்னும் நிறைஞ்சிருவோம். எங்கே? பரலோகத்தில். ஃபெல்லோஷிப் இன்னும் பர்ஃபெக்ட் ஆயிரும். எங்கே? ஹெவனில். ஆனால் இவாஞ்சலிசம் இந்த உலகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பரலோகத்தில் போய் ஆத்ம பாரத்தோடு நம்ம சுற்றிட்டு இருக்க முடியாது. அங்கே ஏப்ரஹாமுக்கும் இந்த நரகத்தில் இருக்கிற இந்த பணக்காரனுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இவன் ஒரு துளி தண்ணி கேட்டானா கூட நம்மளால் தர முடியாது. ஸோ அங்கே வந்து தட் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் இவாஞ்சலிசம். அப்போ எதுக்கு இங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை எப்போ பரலோகத்துக்கு கூப்பிட்டுருக்கலாம், எடுத்துருக்கலாம். தென் வை ஆர் வி ஹியர்? ஏன் தெரியுமா? ஏன்னா பாவிகள் இங்கே தான் இருக்கிறாங்க. தொலைந்து போனவங்களாம் நம்ம இங்கே தான் தேட முடியும், இங்கே தான் நம்ம ரீச் அவுட் பண்ண முடியும், இங்கே தான் நம்ம சீஷர்களை உருவாக்க முடியும். ஸோ பாருங்கள், there is a duty that we have, a duty to preach the gospel. அண்ட் பேசாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கானா? there is no option. அப்படியெல்லாம் ஒரு சாய்ஸே கிடையாது. God hasn't given you a choice. உங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸை தரல. 4 ஆப்ஷன் இருக்குது, எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கிடையாது. ஆக்ட்ஸ் 4 பாருங்கள், அப்போஸ்தலர்கள் 4வது அதிகாரம் 20வது வசனம். இப்போ இவங்க ஹை ப்ரீஸ்டெல்லாம் கூப்பிட்றாங்க, அப்போஸ்தலர்ஸை கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னையா நீங்கள் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நாங்கள் தான் வேணான்னு சொன்னோம்ல. அப்போ அவங்க என்ன திமிரில் பேசுகிறாங்கன்னா, எருசலேம் மேலே ஹெட்டு யார்? நாங்கள் தான், we are the இன்சார்ஜ், நாங்கள் சொல்கிறேன் நீ பண்ண வேணான்னு நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பீட்டர் அண்ட் ஜான் அப்போஸ்தலர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். we cannot stop. எங்களால் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாது சார், எங்களால் பேசாமல் இருக்க முடியாது, எங்களுக்கு இதை தவிர வேற சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்காகத்தான் ஆண்டவர் எங்களை தெரிஞ்சிருக்கிறார், இதுக்காக தான் இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறோம், இந்த மினிஸ்ட்ரியை தான் எங்களுக்கு தந்திருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களால் இதை பேசாமல் இருக்கவே முடியாது. அண்ட் எந்த அளவுக்கு அதை அவங்க பண்ணாங்கன்னா, ஆக்ட்ஸ் 5வது அதிகாரம் 28வது வசனம், அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, they filled Jerusalem with the teachings of Jesus Christ. எருசலேம் முழுவதையும் கிறிஸ்துவை பற்றின உபதேசத்தை கொண்டு நிறைச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு they were not able to resist themselves. அவங்க பார்த்துருக்காங்க கிறிஸ்துவை, கிறிஸ்துவோடைய பாதத்தை பிடிச்சி தழுவி இருக்கிறாங்க, அதை ஆராதிச்சிருக்கிறாங்க, அவரை துதிச்சிருக்கிறாங்க. அண்ட் உயிர் தெளிந்த கிறிஸ்துவை பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி பேசாமல் இருக்கலான்னு கூட அவங்களால அந்த தாட்டை கூட அவங்களால they cannot entertain such thoughts. பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். அது ஒரு இல்லீகல், அது ஒரு கிரைம் மாதிரி. டு நாட் மேக் டிசைபிள்ஸ், டு நாட் preach the gospel. ஸோ பாருங்கள், கிறிஸ்தவரில் இருக்கிற உங்களுக்கு there is no option, நமக்கு there is no option. we are in the business of making disciples. சீஷர்களை உருவாக்குற காரியத்தில், அது அந்த என்டர்பிரைஸில் தான் நம்ம இருக்கிறோம். அண்ட் ஒருவேளை நீங்கள் சீஷர்களை உருவாக்காமல் இருக்கிறீங்கன்னா, you are rejecting the authority of Jesus in your life. கிறிஸ்துவனுடைய அதிகாரத்துக்கு கீழேயே நீங்கள் கிடையாது, அவருடைய ஆளுமை கீழே, அவருடைய கிங்ஷிப்பு கீழே நீங்கள் கிடையாது. யூ ஆர் நாட் ஆஃப் ஹிஸ் கிங்டம். பாருங்கள், இதுக்கு நான் என்ன சொல்ல வரலைன்னா, நீங்கள் உங்கள் வேலையை விட்டுறணும், எல்லாத்தையும் இழந்துடணும், எல்லாத்தையும் வித்தரணும், நான் அதான் சொல்ல வரல. இதை நீங்கள் செய்யறதுக்கு, ஆனால் அதை செய்யறதுக்கு கூட நீங்கள் ரெடியாக இருக்கு. அந்த அளவுக்கு இது சென்ட்ரல் கோர் டு அவர் கிறிஸ்டியன் லைஃப். உங்களுக்கு ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்கிற பாருங்க. ஃப்ரான்ஸில் வந்து ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையை வந்து ஏறுறதுக்கு வந்து ஒரு டீம் வந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த ட்ரெயினர் வந்து முந்தின நாள் நைட் வந்து சொல்கிறாராம்மா, நாளைக்கு வந்து நம்ம மலை ஏற போகிறோம்,
ஏறுறப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, மித்ததெல்லாம் எதையுமே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு இங்கிலீஷ்மேன் ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒரு பிரிட்டிஷர். அவர் சொல்லியிருக்காரு, எல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் பார்த்தா கையில் ஒரு சாக்லேட்டு, பிஸ்கட் பேக்கெட்ஸு, அதுக்கப்புறம் 4-5 கேமரா லென்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் போகிற வழியில் படிக்கிறதுக்கு லைக் ஏதோ புக்ஸ் அந்த மாதிரி ஏதோ எக்ஸ்ட்ராவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். இப்போ ஒரு சொன்னாரம்மா, ஐயோ இப்படி ஏறினா நீ மேலேயே வர முடியாது, நீ நடுவுலேயே எங்கேயாவது நின்றுவ, இதெல்லாம் இல்லாமல் தான் ஏன் வரணும் மேலே ஏறுறதுக்கு அப்படின்றது. இல்லைல்ல, நான் இதெல்லாம் போட்டுகிட்டே அவன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி போயிட்டாராம். அப்புறம் இவங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்த குரூப் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா அங்கங்கே வந்து முதல்ல சாக்லேட் கிடக்குது, பிஸ்கட் கிடக்குது, அப்புறம் கேமரா லென்ஸ் எல்லாம் கிடக்குது, அப்புறம் அவர் எடுத்துகிட்டு போன மித்த பொருளெல்லாம் அப்படியே கீழே கிடக்குதாம். அண்ட் போக போக அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த உச்சத்தை தொடர்றதுக்காக இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டார். ஸோ பாயிண்ட் என்னென்னா, போய் ஏறிட்டார். பட் நிறைய பேர் நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு இதையெல்லாம் இலக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இல்லாமல் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ஐயோ இதெல்லாம் இழந்துருவோமா, சரி இங்கேயே உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போகிற வழியிலேயே அங்கேயே டென்ட்டை போட்டு உட்காந்துடுறேன். ஸோ மறுபடியும் இங்கே நான் எதை பேசிகிட்டு இருக்கிறேன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சீஷர்களை உருவாக்கணும்னு சொல்கிறப்ப ஃபோக்கஸை பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அடுத்தது என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பண்ணணும், லைக் நீங்கள் வந்து உடனே வேலையை விட்டுருங்க, நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ண அந்த மாதிரி இல்லை. உங்கள் ஃபோக்கஸ் இதுவாக இருக்குதா, உங்களுடைய அன்டிவைடட் அட்டென்ஷன் இதுக்காக இருக்குதா, நான் எப்படியாவது மேலே ஏறணும், அவ்வளோதான் நம்மளுடைய கோல். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஸோ நம்ம லைஃபுடைய சிங்குலர் ஃபோக்கஸ், கிரைஸ்டுடைய கிங்ஷிப்பு கீழே நம்ம இருக்கிறோன்னா, this is the one single focus that we ought to have. இதுதான் நமக்கு வந்து தரப்பட்டிருக்கிற ஒரு சிங்கிள் மெயின் டியூட்டி, கோல். பாருங்க, ஜனங்க சொத்து மேலே சொத்து. அவங்க வந்து, நான் சிங்கப்பூரில் ஒரு நியூஸ் படித்தேன். சிங்கப்பூரில் வந்து ஒருத்தங்க வந்து பெரிய கிறிஸ்மஸ் செலப்ரேஷனைவே அந்த ஃபேமிலி வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அவங்க பையன் கசின்ஸ் அளவுக்கு இவன் வந்து சம்பாதிக்கலையாமா, அந்த அளவுக்கு இவன் வந்து எதுவும் சக்சீட் பண்ணலையாம். இவன் நல்ல வேலையில் தான் இருக்கிறான், பட் இருந்தாலும் கசின்ஸ் எல்லாம் பெரிய பெரிய வேலையில் இருக்காங்களாம், இவன் அந்த மாதிரி எதுவுமே வரலையாமா, வேஸ்ட் வேலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்மஸ் செலப்ரேஷனை இவன் ரத்து பண்ணிடுறாங்க. பாருங்கள், உலகம் இதையெல்லாம் தான் பெருசாக நினச்சிட்டு இருக்குது, இதெல்லாம் தான் சென்ட்ரல் டு தேர் லைஃப். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மளுடைய லைஃப்பில் இதெல்லாம் கிடையாது. ஆர் வி மேக்கிங் டிசைபிள்ஸ்? ஆர் வி ப்ரீச்சிங் த காஸ்பல்? இதுக்கெல்லாம் எங்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் உதவுதா, என்கிட்ட இருக்கிற வேலை உதவுதா, என்னுடைய மணி, என்னுடைய வெல்த், இதெல்லாம் இதுக்கு நேராக போய்கிட்டு இருக்கா? ஆம் ஐ கிளைம்பிங் டுவர்ட்ஸ் த டாப்? இல்லை, இதெல்லாம் எனக்கு பாரமாக இருக்குதா, இதெல்லாம் என்னை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறதா இருக்குதா, இதெல்லாம் என்னை ஸ்டாப் பண்ணுறதா இருக்குதா? திங்க் அபவுட் தட். அண்ட் கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற பொறுப்பு, அவர் ராஜாவாக வீட்டு இருக்கிறாரு, அவர் நமக்கு தந்திருக்கிற கட்டளை என்னென்னா, that you make disciples, and obedience to that is the most important thing. And பாருங்க, மூணாவது, thirdly, okay Lord, I will obey you, நான் வந்து நீங்கள் சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, ப்ராமிஸ் என்ன தெரியுமா? அவருடைய வர்ஷிப்பர்ஸுக்கு அவர் தர்ற ப்ராமிஸ் என்னன்னா, then I will be with you till the end of the age. உலக முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருப்பேன். உங்களுடைய லைஃப்பில் கமிட்மெண்ட், உங்களுடைய லைஃப்பில் வந்து மெயின் ப்ரையாரிட்டி, இஃப் தட் இஸ் டு டீச் அதர்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், டு ட்ரெயின் அதர்ஸ், டு டிசைபிள் அதர்ஸ், இதுக்கு தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காட் இஸ் பை யோர் சைட். இந்த நம்ம வசனத்தை வாசிக்கிறோம்ல, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அதெல்லாம் யாருக்கு தெரியுமா? ஃபார் பீப்புள் ஹூ ஆர் பிஸி டூயிங் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு, அவங்களுக்கு தான் இந்த ப்ராமிசஸ். ஸோ ஜீசஸ் இஸ் வித் தோஸ் ஹூ ஆர் கமிட்டட் டு ஒபே ஹிம். அவங்களோட தான் இருக்கிற. கிறிஸ்துக்கே கீழ்ப்படியாமல், ஆண்டவரே நீங்கள் எங்கூட வாங்க, என்னோட இருங்க அப்படின்னா அவர் எதுக்கு வரணும்? சிலர் வந்து பைபிளில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எனக்கு இது பிடிச்சது, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. டிசைபிள்ஸ் யார் தெரியுமா? இந்த வசனத்தில் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒப்புவித்த எல்லாத்தையும் சொல்லித்தரணும். அப்போ முதல்ல நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ தேவனுக்கு முழு கீழ்ப்படிதலை, அவருடைய முழு ஞானத்தில் நம்ம வளர்கிறவர்களாக இருக்கணும் லைஃப் லாங்.
அண்ட் அதை நம்ம சொல்லி தந்துக்கிட்டே இருக்கணும், அது கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அண்ட் இந்த ஜனங்களோட ஆண்டவர் இருக்கிறார் உலக முடிவு பரியந்தம். ஸோ உங்களுடைய லைஃப் நீங்கள் எதுக்கு கமிட் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு டெடிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பணம் எதுக்கு நேராக செலவாகுது? உங்களுடைய டைம் எதுக்கு நேராக அதிகமாக செலவாகுது? சில பேர் இந்த கல்யாணம் அட்டன் பண்ணி முய்யிக்குனே அவங்க காசெல்லாம் போய்கிட்டு இருக்கு. முய் அவங்க வச்சாங்க, இதுக்கு நம்ம முய் வைக்கணும், அவங்க கிஃப்ட் வாங்கி தந்தாங்க, இதுக்கு நம்ம இப்படியே அவங்க என்டையர் லைஃப்பில் ஒரு பெரிய பட்ஜெட் வந்து முய்யெழுதுறதுக்கு, ஏன்னா செத்து போனான்னா அவனுக்கு மாலை வாங்குறதுக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைங் டு ப்ளீஸ் மேன். எப்படியாவது ஜனங்களை கூட வச்சுக்கணும், ஐயோ இவங்கெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆட்டிடியூடு தான் அது. பட் பாருங்கள், கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய மணி, நம்மளுடைய எஃபர்ட்ஸ், நம்மளுடைய பணம் எல்லாமே எதுக்கு நேராக போகணுன்னா, இட் இஸ் டு டீச் அதர்ஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் டு அப்சர்வ் ஆல் ஆஃப் ஹிஸ் கமாண்ட்ஸ். லைஃப் லாங் லேர்னர்ஸாக நம்ம இருக்கணும், லைஃப் லாங் டீச்சர்ஸாக இருக்கணும். அண்ட் நீங்கள் அப்படி கமிட் ஆகிருக்கிறப்ப கிறிஸ்து உங்களோட இருக்கிறார். அண்ட் இதில் இந்த வசனத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு காரியம் பாருங்கள். ஒரு டிசைப்பிளுடைய மார்க் என்ன தெரியுங்களா? டீச்சபிள்னஸ். சப்மிட் பண்ணுவாங்க. நான் யாரையாவது ஓகே இவங்க லைஃப்பில் என்னை நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன்னா, அப்போ நான் பார்க்குற ஒரு குவாலிட்டி என்னென்னா, சொன்னால் கேட்பாங்களா, சொன்னால் வந்து வில் தே பி லைக் வில் தே சப்மிட், வில் தே லிசன். சப்மிசிவ்னஸ்ஸே எல்லாம். when you don't submit, ஆண்டவர் கூடிய காரியங்களில் நீங்கள் அதில் வளரணுன்னா, if you want to be a disciple, if you do not submit, பாருங்கள், சண்டே சர்ச்சுக்கு வாங்க, ரெகுலராக வாங்க, சண்டே ரெகுலராக சர்ச்சுக்கு வாங்க. இந்த சிம்பிள் இதே ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. we are not able to risk anything. பாருங்கள், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வேலை போகிறதுனா அதை சொல்ல வரல, இது ஒரு பேசிக் சிம்பிள். பட் இதுக்கு கூட எல்லா டைமும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ், இல்லை எனக்கு அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அண்ட் இப்படி இருந்துட்டு கடவுளே நீங்கள் எங்கோட இருங்க, நான் போகிற இடத்துல முன்னும் பின்னும் இடது வலது எல்லா பக்கம் எங்கோட இருங்கன்னா எப்படி இருப்பார்? ஆண்டவருடைய வார்த்தையை ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன். if you keep giving excuse, if you keep telling reasons for not obeying, don't expect Jesus to be with you in all your endeavors. ஓகே, பாருங்கள், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் பால் சொல்கிறாரு, I can do all things through Christ who strengthens me. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்குது? எனக்கு பலன் இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு பலன் இருக்குங்கிற. இது எதுக்கு தெரியுமா இந்த வசனம்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சீங்கனாலும் அதுக்கு பலன் யார் தருவா? கிறிஸ்துவே தருவார். நமக்கு பிடிச்சிருக்கிறத செய்யறதுக்கு, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதெல்லாம் தான் என்னுடைய ப்ரையாரிட்டி, அண்ட் இது செய்யறதுக்கு கிரைஸ்ட் கிவ் மீ ஸ்ட்ரென்த் நம்மனா, he is not obliged to give it to you. ஓகே, ஸோ ப்ராமிஸ் இருக்குது, அஷூரன்ஸ் இருக்குது. பட் யாருக்கு அந்த ப்ராமிஸ், யாருக்கு அந்த அஷூரன்ஸ்னா, பீப்புள் who are devoted to learn about Jesus all their life, and people who are devoted to teach it to others all their life. அவங்களோட கிறிஸ்து உலகம் முடிவு பரியந்தமாக இருப்பார். ஸோ என்னுடைய லைஃப்பில் கூட பர்சனலாக எனக்கு ரொம்ப பயம், இல்லைன்னா கொஸ்டினு, என்னடா நம்ம லைஃப் எங்கே போகுது அப்படின்லாம் நான் நினச்சேன்னா, நான் எப்படி எங்கேருந்து என்னுடைய கம்ஃபர்ட்டை ட்ராப் பண்ணிக்கோன்னா, am I doing God's will right now? என்னுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்க சீசனில் தேவனுடைய சித்தத்தை நான் செய்கிறேன்னா, என்னுடைய பணத்தை நான் எப்படி செலவு பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய டைமை நான் எப்படி செலவு பண்ணுறேன், என்னுடைய வீடை நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, தேவனுடைய சித்தம் அது நடக்குது. அப்போ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் வந்துடும். ஸோ நான் என்ன கேட்டுக்கிற கேள்வி என்னென்னா, am I committed to what Jesus has asked me to do? இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளைக்கு நான் என்னை கமிட் பண்ணியிருக்கேனா, அதை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு பயம் இருக்கிறது கிடையாது. ஓகே, ஜீசஸ் என்னோடு இருக்கிறார், he will take care of me. ஓகே, ஸோ பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது பாருங்கள், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவராக இருக்கிறாரு.
அண்ட் பாவிகள் மனம் திரும்புகிறப்ப அவருக்கு என்ன கிடைக்குது? மகிமை கிடைக்குது. பிரயோஜனம் இல்லாத பாவிகளாக இருக்கிற நம்ம தேவனுடைய மன்னிப்பை இரக்கத்தை பெறப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இம்மீடியட்டாக வி ப்ரைஸ் ஹிம், வி தேங்க் ஹிம். ஆண்டவரே இவ்வளோ கிருபையா, ஆண்டவரே இவ்வளோ ஆழத்தில் இவ்வளோ பாவத்தில் இருந்த என்னையுமா தூக்கி நீங்கள் எடுத்தீங்க மேலே, இவ்வளோ பெரிய பொல்லாங்கனா இருந்த என்னையும் நீங்கள் மன்னிக்கிறீங்களா? ஸோ பாவிகளை ரசிக்கிறப்ப ஆண்டவருக்கு என்ன கிடைக்குது? மகிமை. ஹி இஸ் கெட்டிங் க்ளோரி. எஃபிஷியன்ஸில் நம்ம பார்க்குறோம் அவருடைய மகிமையின் புகழ்ச்சி அங்கே இருக்குதான். ஸோ அது நடக்குது. அதுக்காகத்தான் ஆண்டவர் பாவிகளை மனம் திரும்புறதுக்கு நேராக அழைக்கிறாரு. அவங்கள மனம் திரும்புறது மூலமாக ஆண்டவர் மகிமை அவருக்கு அதில் உண்டாகுது. ஆனால் அதுக்காக தான் அவருடைய குமாரனை அனுப்பிச்சி விட்டார். ஆனால் அதுக்காக தான் இன்றைக்கி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளே அனுப்பிச்சிட்ருக்கிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களையவே நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி வாட் am I doing for making disciples? What am I doing for the sake of the gospel? சுவிசேஷ பணிக்காக நான் என்ன பண்ணுறேன்? அதுதான் நம்மளே பார்த்து கேட்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ என்னுடைய டிசைர் இந்த இயர் 2026 நம்மளுடைய சபைக்கு என்ன பண்ணலாம்? மேபி லுக் வித் தி சிங்குலர் கோல். இந்த சிங்கிள் கோலோட நம்ம வாங்கணும். லார்ட் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு மேக் டிசைபிள்ஸ். சீஷர்களை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளுடைய கண் அந்த டாப் ஆஃப் த மவுண்டனில் இருக்குது. எவ்ரி அதர் பேர்டன், எல்லா பாரத்தையும் எல்லா பாவத்தையும் சுமந்து நம்ம ஓட முடியும். யூ ஹேவ் டு லெட் இட் ஆல் கோ. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது, ரொம்ப அஃப்ரைடாக இருக்கீங்க, கன்ஃபியூஸாக இருக்கீங்க, டவுட் இருக்குது, என்னடா எப்படி இது அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா ஜஸ்ட் ஹம்பிள் யுவர்செல்ஃப், ஆஸ்க் காட். ஆண்டவரே கேட்ட காரியங்கள் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி சேலஞ்சிங், யூஸ் மீ, ஐ எம் அவைலபிள். ஆனால் நான் வந்து அவைலபிள். ஏசு கிறிஸ்து அவர் நியமிக்கப்பட்ட பருவத்துக்கு வாங்குங்கிறாரு. அங்கே போகிறாங்க, இவங்க ட்ராவல் பண்ணி அவர் அங்கே பார்க்கறதுக்கு வந்து போகிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம். அவங்க அங்கே அவைலபிளாகவே இல்லைன்னா ஜீசஸை வர்ஷிப் பண்ணியிருக்க முடியாது. ஜீசஸை வந்து அவங்க இந்த கமெண்ட்ஸ் அவங்க பெற்றுக்கொண்டிருக்க முடியாது, அவரை பார்த்து இருந்திருக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா பி அவைலபிள். மோர் தென் எனிதிங் தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்கள் எதை செய்கிறீங்கிறதுல ஜஸ்ட் பி அவைலபிள். உங்களுடைய ஹார்ட்டில் ஆண்டவரே ஐ எம் சப்மிட்டிங் டு ஆல் தட் இஸ் சே. எனக்கு இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது, பட் ஐ எம் சப்மிட்டிங், ஐ வில் ஒபே. ஹோலி ஸ்பிரிட் உங்களுடைய ஹார்ட்டில் ஆவியான தேவனுடைய இருதயத்தில் கிரியை செய்யும். இந்த கிரேட் கமிஷனுக்கு நீங்கள் ஒபே பண்ணுறது, உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சப்மிட் பண்ணுறது, கமிட் பண்ணுறது, காட் ஒர்க் இன் யுவர் ஹார்ட். பாருங்க, இதெல்லாம் நான் சொல்ல தான் முடியும். உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸு அது என்ன பர்சீவ் பண்ணுறீங்க, என்ன அக்செப்ட், ஐ டோன்ட் நோ. பட் பாருங்கள், என்ன வசனம் நம்மகிட்ட எதிர்பார்க்குறேன். என்னோடய ஓன் ஹார்ட்டை நான் பார்க்குறேன். ஓ இதுதான் நம்ம பண்ணணுமா? ஆனால் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ, ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ. எனக்கு இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஹவு டு ரீச் தி என்டையர் வேர்ல்டு. சூழலில் பார்க்க தெருவு கூட என்னால் எப்படி போய் ஒருத்தங்கிட்ட பேச, ஐ டோன்ட் நோ. பட் லார்ட், இஃப் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் மீ டு டூ, தென் டூ இட் த்ரூ மீ. என் மூலமாக நீங்கள் பண்ணுங்கள். ஐம் அவைலபிள், ஹெல்ப் மீ, யூஸ் மீ அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கமாண்ட் ஆண்டவரே நாங்கள் படித்த கமாண்ட் இட்ஸ் வெரி ஃபெமிலியர். we hear it very often. And ஆண்டவரே, அந்த ஃபெமிலியாரிட்டினாலே we think we know it, we understand it, we are obeying. ஆண்டவரே, அப்படியே நாங்கள் நினச்சிக்கிறோம். ஆண்டவரே, but just knowing it doesn't make us obedient. அது தெரிஞ்சிருக்கிறதுனால நாங்கள் கீழ்ப்படுகிறவங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆண்டவரே, இல்லை நாங்கள் சோதிச்சு பார்க்குறது செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பேபிள் சர்ச் இந்த ஆண்டு please Lord help us to make disciples, Lord. Help us to invest in others' lives. எங்களுடைய பணத்தை, எங்களுடைய வீடை, எங்களுடைய வேலையை, எங்களுடைய குடும்பத்தை எல்லாத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் இந்த ஒரு சிங்குலர் ஆண்டவரே இந்த கோலுக்காக நாங்கள் கமிட் பண்ணுறோம் சார். உதவி செய்ய எங்கள் ஜனங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க சார். ஹெல்ப் them to die to self. நாங்கள் வேதாசத்தில் வாசிக்கிறோம், கோதுமை மணியானது மறிக்காமல் ஆண்டவரே அவங்க வந்து பிரயோஜனம் வராது, அவங்க வந்து மிகுந்த அதோட உண்டாகாது. அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அதோட மிக அதிகமாக இருக்காங்க, அந்த ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க நாங்கள் பார்க்குறோம்.
So Raja, help us to die to self so that we can reach out to the lost. Be disciple makers, Lord. And நாங்கள் அதை பண்ணுறப்போ we need not fear anything, Lord, because you will be with us. நீங்கள் எங்களோடு இருப்பீங்க. And all our plans will succeed. எங்களோட எல்லா திட்டங்களும் நீங்கள் வாய்க்கு பண்ணுவீங்க. சிலர் நம்முடைய குதிரையை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. பட் எங்களுடைய மேன்மையெல்லாம் நீங்கள் எங்களோட இருக்கிறீங்கிறத. And நீங்கள் எங்களோட எப்போ இருப்பீங்கன்னா when we do your work, when we are doing your will, உங்களுடைய சித்தத்தை செய்கிறவங்க நீங்கள் இல்லையா? நீங்கள் மகிமையான இயேசுவை கேட்டுக்கொள்கிறீர்கள். ஆமென்.